ஆனந்த் ஸ்ரீபாலா மகளின் மரணத்தின் நீதி கேட்டு போராடும் பெற்றோரின் கதை. ஒரு சாமானியனின் குடும்பத்தில் நிகழும் சம்பவங்களை காவல்துறையும் நீதித்துறையும் எப்படி கையாளுகிறது? மேலோட்டமாக விசாரிக்கப்படும் நிகழ்வுகள் எப்படி பல குடும்பங்களின் வாழ்க்கையையே மாற்றியமைக்கிறது? அப்படி நீதி மறுக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படும் ஒரு குடும்பத்தின் கதைதான் ஆனந்த் ஸ்ரீபாலா. விடுதியை விட்டு கிளம்பிய தன் மகளை காணவில்லை என்று அப்பெண்ணின் பெற்றோரும் விடுதியின் பொறுப்பாளரும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வருகின்றனர். அவர்கள் பல இடங்களில் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு வழியாக புகார் கொடுக்கின்றனர். விசாரணையின் போது அப்பெண் கொச்சியில் உள்ள ஒரு பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவளுடைய காதலனுடன் நடந்த சண்டையில் அவர் இந்த முடிவெடுத்தார் என்று இந்த வழக்கு முடிக்கப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளாத அப்பெண்ணின் பெற்றோர் நீதி கேட்டு போராடுகிறார்கள். தனது அம்மா ஸ்ரீபாலா நினைவாக அவர் பெயரை தன் பெயருடன் சேர்த்துக்கொண்டு போலீசாக வேண்டும் என்ற கனவிலுள்ள இளைஞன் ஆனந்த் ஸ்ரீபாலா தனது காதலியான ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஸ்ரீபாலாவுடன் அபர்ணா தாஸ் சேர்ந்து அவரது தொலைக்காட்சியில் உதவி செய்கிறார். நகரத்தில் நடக்கும் குற்றங்களைப் பற்றி ஆராய்ந்து செய்தி சேகரித்து வெளியிடுவது அவரது பணி. அப்படி இருக்க ஆனந்த் ஸ்ரீபாலாவின் கவனத்திற்கு இந்த தற்கொலை சம்பந்தப்பட்ட வழக்கு வருகிறது. அவருக்கு இது தற்கொலை அல்ல, ஒரு கொலை என்று தோன்றுகிறது. தனது வழிகாட்டியான சித்திக் மற்றும் காதலியின் உதவியுடன் இதை தொடர்ந்து விசாரிக்கிறார். இறந்த பெண்ணின் பெற்றோர்க்கு எதிரான போராட்டம் வலுக்கவே இதை திரும்ப எடுத்து விசாரணை செய்ய ஒரு தனி குழு அமைக்கிறார் டிஜிபி சிவதா. அந்த குழுவின் தலைவராக சைஜு குரூப் வருகிறார். இந்த இரண்டு குழுக்களின் விசாரணை எப்படி செல்கிறது? உண்மையில் நடந்தது என்ன? அந்த பெண்ணின் பெற்றோர்களுக்கு நீதி கிடைத்ததா என்று சொல்வதுதான் ஆனந்த் ஸ்ரீபாலா. மலையாள பட உலகினரின் இந்த கிரைம் கதைகள் மீதான அதீத ஈடுபாடு இந்த படத்திலும் வெளிப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண கதையை அமைதியான, அதே சமயம் பல திருப்பங்கள் நிறைந்த ஒரு துப்பறியும் கதையாக மாற்றி அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இந்த மரணம் தொடர்பான முடிச்சுகள் அவிழ அவிழ வழக்கு முற்றிலும் வேறு திசையை நோக்கி பயணிக்கிறது. விசாரிக்கும் பாணி வேறு வேறாக இருந்தாலும் நோக்கம், பார்க்கும் கோணம் இரண்டும் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த குழுக்கள் சந்திக்கும் இடம் மொத்த படத்தையும் மாற்றியமைக்கிறது. உண்மையில் நடந்தது என்று போலீஸ் கண்டுபிடித்ததும் படம் முடிவதில்லை, இன்னொரு கோணம் அங்கு வருகிறது. கடைசியில் அட பரவாயில்லடா என்று சொல்ல வைக்கும் ஒரு எதிர்பாராத திருப்பத்துடன் கதை முடிகிறது. இந்த இரண்டு குழுக்களுக்கு இடையே நடக்கும் கண்ணாமூச்சி ஆட்டம் சுவாரஸ்யம். ஆனந்த் ஸ்ரீபாலாவாக அர்ஜுன் அசோகன். தனது அம்மா பூவே உனக்காக சங்கீதா எப்பொழுதும் தன்னுடன் இருந்து தன்னை வழிநடத்துவதாக உணர்கிறார். சங்கீதாவும் தனது அமைதியான அதே சமயம் அழுத்தமான நடிப்பால் அந்த பாத்திரத்திற்கு வலு சேர்க்கிறார். அழகான அதே சமயம் இளமையான அம்மா. கூடிய சீக்கிரம் கோலிவுட்டுக்கு வருகை தரலாம். இவர்கள் இருவரும் வரும் காட்சிகளில் ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் சேர்ந்து அழகாக்குகின்றன. படத்தின் இறுதிக் காட்சி நல்ல உதாரணம். சித்திக், சைஜு குரூப் இருவரும் கச்சிதம். ஒரு முக்கிய குற்றவாளியை துரத்தும் கட்சியில் ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட்டுள்ள விதம் சபாஷ். சண்டை காட்சிகள் எல்லை மீறாமல் இயல்பாக இருப்பது ஆஸ்வாசமாக இருக்கிறது. குற்றத்தின் முடிச்சுகள் அவிழும் விதமும் சற்று சுற்றி வளைத்து சொல்லப்படுவதும் மலையாள படங்களுக்கே உரித்தான மெதுவான திரைக்கதையோட்டமும் படத்தை நீளமாக உணர செய்கின்றன. கேரளாவில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்டுள்ள கதை. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விஷ்ணு வினய் இயக்கியிருக்கிறார். ரஞ்சின் ராஜின் பின்னணி இசை படத்திற்கு தேவையான அளவு இருந்தாலும் தேவையில்லாமல் வரும் ஒரு டூயட் பாடலும் சோக பாடலும் இதுபோன்ற படங்களுக்கு தேவையே இல்லை என்றுதான் தோன்றுகிறது. இந்திய படங்கள் பெரும்பாலானவை குறைந்த பாடல்கள் அல்லது பாடல்கள் அல்லாத படங்கள் என்ற போக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. எதிலும் ஒரு ட்ரெண்டை உருவாக்கும் மலையாள படங்கள் இன்னும் இந்த பாடல்களை கட்டிக்கொண்டு அழுவது ஆச்சரியம்தான். ஒரு நல்ல கிரைம் கதை, சண்டை வேண்டாம், வன்முறை வேண்டாம், குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கும்போது நேரம் நல்லபடியாக கழிந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய படம்தான் அமேசான் பிரைமில் வெளியாகியுள்ள ஆனந்த் ஸ்ரீபாலா.